நீங்கள் ஃபாரினில் தான் இருக்கீங்களா, ஏன் ஒரு ஏர் ஃப்ரையர் கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, நான் ஃபாரினில் தான் இருக்கேன், ஒரு ஏர் ஃப்ரையர் கூட யூஸ் பண்ணுறது இல்லை தான், அது உண்மை தான். ஏர் ஃப்ரையர்லாம் யூஸ் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு சுத்தமாக இல்லை. ஸோ அதனாலே நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது உங்களோட ஓன் சாய்ஸு. ஏன் யூஸ் பண்ணுறதில்ல, என்ன ரீசன் வேறு கேட்டிருந்தீங்க. இதை நான் சொல்கிறத காட்டிலும் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்டையோ இல்லை வந்துட்டு ஆன்லைன்லையோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது போக நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஸோ அதுலேயுமே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணினதுலேருந்து இது அடுத்து எப்போமா செய்வீங்கன்னு பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கட் பண்ணி போட்டு ஸ்டீம் பண்ண சிக்கனை வச்சு தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணி உப்பு மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி தேவையான மசால் பொடிஸ்லாம் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் கொரியாண்டர் பிரெட் எல்லாம் கட் பண்ணி போட்டு இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னைக்கு வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்துட்டு தின் ஸ்லைஸாக பண்ணினா பிரெட்டில் வச்சு ரோல் பண்ணும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா வந்துட்டு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். டீட்டெயில் ரெசிபி வீடியோவோட லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏர் ஃப்ரையர் பற்றினா உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.